காங்கிரஸ் கட்சியில நிர்வாகிகள் கூட்டம் டெல்லியில நடக்கிறது வழக்கமான ஒண்ணுதான். ஆனா இது தேர்தல் சீசனா இருக்கிறதாலையும் காங்கிரஸ் கூட்டணி இன்னும் முடிவாகாம இருக்கிறதாலையும் அதிக கவனம் பெற்றதா சொன்னாங்க. நம்ம டெல்லி ரிப்போர்ட்டர் சொன்ன ஒரு செய்தி தான் ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. அதாவது காங்கிரஸ் கூட்டணியை விட்டு வெளியில போயிட்டா எங்களால ஜெயிக்க முடியாதுன்னு திமுக சீனியர்ஸ், குறிப்பா TR பாலு, கனிமொழி, சபரீசன் எல்லோருமே காங்கிரஸ் தலைவர்களை சந்திச்சு கெஞ்சி இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியில இருக்கும் யங்ஸ்டர்ஸ் திமுக கூட்டணி வேண்டான்னு பலமுறை வலியுறுத்தி இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியோட டெல்லி தலைவர்கள் மூலமா திமுக கொடுத்த ஐடியா தான் கடைசியில ஒர்க் அவுட் ஆகியிருக்குன்னு சொன்னாங்க. அது என்ன காங்கிரஸ் கொடுத்த ஐடியான்னு அந்த அதிர்ச்சியான செய்தியை நோக்கி நகர்ந்தோம். அதாவது காங்கிரஸ் கட்சியை கூட்டணிக்கு வாங்கன்னு சொன்னா லோக்கல் பாலிடிக்ஸ் நிறைய இருக்குது, நீங்க இந்த ரூட்ல போங்கன்னு கொடுத்த ஐடியா சக்சஸ் ஆயிடுச்சாம். அதாவது விஜய் கட்சி தலைவர்களை சந்திச்சு காங்கிரஸை நீங்க சேர்க்காதீங்கன்னு திமுக சீனியர் மினிஸ்டர்ஸ் மூலமா பேச்சு நடத்தியிருக்காங்க. ஏற்கனவே விஜய் கட்சிக்கும் திமுகவுக்கும் இருக்கிற அண்டர் கிரவுண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் காரணமா ஈஸியா அப்ரோச் பண்ணியிருக்காங்க. விஜய் கட்சியில இருந்து காங்கிரஸை தட்டி விட்டா வேற வழியே இல்லாம திமுகவுல ஒட்டிக்கிட்டு கிடப்பாங்கன்னு காங்கிரஸ் ஐடியாவை திமுக பேசி முடிச்சிருக்காங்களாம்.